எங்க பார்த்தாலும் கோயம்புத்தூர்ல ரோட தோண்டி போட்டுருக்காங்க பாத்தீங்கன்னா, இங்கேயும் பாருங்க கசகசன் ரோட தோண்டிட்டுங்க. ஒரு சேஃப்டி பேரிகேடும் கூட இல்லைங்க. கட்டணும் இல்லைங்க, நடுவில் இந்த மாதிரி இருக்குனுங்க. அதாவது 2 வீலர் நைட் டைம்ல நைட் ஷிஃப்ட் போயிட்டு வரவங்கள ஏமாந்து உள்ள போனாங்க. அப்பா சாமி நினைச்சே பார்க்க முடியலைங்க. ஸ்கூட்டர் வீல்லாம் மாட்டுச்சுன்னா சிரமம். இங்க ஒரு ஒயர் அவ்வளவு தூரத்துக்கு கீழே தொங்கிட்டு இருக்குங்க. இதான் முன்னாடி லாரி போகுதுங்க, அதுல எல்லாம் இந்த மாதிரி ஆங்கிள் வெளியே நீட்டிட்டு இருக்கு. பட் அது சேஃபா தான் வச்சிருக்காங்க. அவங்க வந்து அந்த பாடி இதுக்குள்ளதான் இருக்குதுங்க, அந்த லேடர்லாம். ஆனா எங்காவது அந்த கம்பியில பட்டுச்சுன்னு வைங்களேன், காத்துல ஆடி நினைச்சு பாருங்க, ஒரு ஒயர் சிக்கி அந்த கம்பியில, இந்த லாரியில போயிட்டு இருக்க முன்னாடியே போயிட்டு இருக்க லாரியில ஏதோ ஒரு கம்பியில சிக்கி ஒயர் இழுச்சாங்க அந்த கேபிளுங்க. கிட்டத்தட்ட அது எவ்வளவு தூரம் ஒரு சங்கடமான சூழ்நிலையில் போய் முடியும்னு தெரியலீங்க. ஆனா நம்ம ஆட்கள் இங்க நடுவில் இருக்கிற கேபிளை வந்து அகற்ற மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலா இது கேபிள் இப்படி நடுவில் லே பண்றதுக்கான ரைட்ஸ் ரூல்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியலீங்க. பண்ணலாங்களா? அது சேஃப்டியா அண்டர் கிரவுண்ட்ல லே பண்ணி கொண்டு போலாங்க. பட் இப்படியே இது கண்ட மேனிக்கு எந்த இடத்துல பார்த்தாலும் கேபிளுங்க கேபிளுங்க கேபிளுங்க. விபத்துக்கு இது நிறைய காரணமா இருக்கு. ஆனா இது கண்டுக்கிற மாதிரியே இல்லைங்க. உயரதிகாரிகள்ல ஏன் இதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க முடியாது. ரோட் சேஃப்டியே கிடையாது, இது ஓகேவா, இது ஏன் அலோவ் பண்றாங்க, அது ஒரு விஷயங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த முன்னாடி போயிட்டு இருக்க லாரி இல்லைங்க, நம்மளுக்கு பாத்தீங்கன்னா வருங்க இண்டிகேட்டரும் போல ஒன்னும் போல, அப்படியே சகட்டு மேனிக்கு அப்படியே உள்ள ஏறிட்டாருங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு லாரி போயிட்டு இருக்குது இல்லைங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா இரும்பு கம்பி லோடு இருக்குதுங்க. அண்ணா வந்து டோரை திறந்து வச்சு அதுக்கு மேல வச்சு போறாருங்க. ஆக்சுவலா அது சேஃப்டி நார்ம்ஸ் கிடையாதுங்க. ஒன்ஸ் நீங்க வண்டிக்குள்ள வச்ச பின்னாடி டோர் வந்து மேண்டேட்டரி மூடி இருக்கணுங்க. ஓகே, ஓபன் பண்ணி வச்சிருக்காரு, லோடு நம்மளுக்கு நீட்டிட்டு இருக்குது கம்பி, அதனால வெளியே வைக்கிறோம், அதெல்லாம் ரைட்டு தாங்க. இப்படி பாருங்க, இந்த காருங்க அங்க ரெட்டு உளுந்தாச்சுங்க, அவர் வாட்டுக்கு போறாருங்க. இதுதான் நம்மளோட டிராபிக் நார்ம்ஸுங்க இந்தியா பொறுத்த அளவுக்குங்க. இங்க வந்து பாலம் ஃபிளைஓவரே இல்லாம எல்லாமே நல்லா பண்ணாங்க. பட் என்ன ஃபிளைஓவர் இல்லாமையும் கூட டிராபிக் தாங்க ஓவரா இருக்கு. இங்க ஃபிளைஓவர் இழுத்துட்டு இருக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா என்னதான் நீங்க யூடர்ன் அங்க கொண்டு போய் வச்சாலும் என்ன பண்ணாலும் இங்க பாத்தீங்கன்னா ஹெவி டிராபிக் வந்து ஆகிட்டே இருக்குங்க. இந்த இடத்துல பர்டிகுலரா வண்டி ஓட்ட முடியறது இல்லைங்க. ரெண்டாவது வந்து பார்க்கிங் நபர்கள் லெஃப்ட் சைடு அப்படியே பார்க் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒரு ஆம்புலன்ஸ் போகணும்னாலும் ஒரு வழி கிடையாதுங்க. நம்ம எல்லாமே ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோங்க. பின்னாடி இன்னொரு ஆம்புலன்ஸ் வருதுங்க. அந்த ஆப்போசிட் எப்படி வர்றாரு பாத்தீங்களா, 2 வீலர் ஸ்கூட்டர் காருங்க. இப்படி ஃப்ரீ பண்ணி நம்ம வண்டியை ஆம்புலன்ஸ் வழி கொடுத்துடலாங்க. பாருங்க 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 இப்படி ஐயா கிராஸ் பண்றாருங்க. ஆம்புலன்ஸ் வருதுங்க. அந்த ஐயா இங்க ஒருத்தர் ஆப்போசிட்ல இங்க எக்கச்சக்குங்க. பாத்தீங்கன்னா ஆப்போசிட்லயே வண்டி பாருங்க, எத்தனை வண்டி ஆப்போசிட்லன்னு பாருங்க. நீங்களே பாருங்க, ஆப்போசிட்ல மட்டும் எத்தனை வண்டி வருதுன்னு பாருங்க. ஒரு லேடி ஓடிட்டு வராங்க. எவ்வளவு சேஃபா நம்ம வரோனுங்க. அவங்களே பயந்து போய் ஓடிட்டு வராங்க. இவங்க என்னமோ அசால்ட்டா போற அப்படிங்க.